Victory begins at Vidhyalakshmi. Good morning, students. Welcome to our YouTube channel. Today we are going to discuss the chapter 8, SEBI, Security Exchange Board of India in Commerce 12th. Now we'll see the topic. First one, Securities and Exchange Board of India எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? 1988 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அது எப்போ ஸ்டாச்சுட்டரி பவர் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மே 12, 1992 வந்து அது என்ன பண்ணாங்க, ஸ்டாச்சுட்டரி பவர் கொடுத்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கொண்டு வந்துட்டு நம்ம என்ன பண்ணாங்க, பார்லிமெண்ட்டில் அதை பாஸ் பண்ணி கிரியேட் பண்ணாங்க. நெக்ஸ்ட், இதோட ஹெட் ஆஃபீஸ் எங்கே சார் இருக்குது? செபினீங்களே அதோட ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது? ஹெட் ஆஃபீஸ் வந்து மும்பையில் இருக்குது. ஸோ ஹெட் ஆஃபீஸ் அண்ட் பிரான்ச் ஆஃபீஸ் பார்க்குறப்போ செபி ஹேஸ் இட் இஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் அட் த பிஸ்னஸ் டிஸ்ட்ரிக்ட் த பந்தரகுல்லா காம்ப்ளெக்ஸ் இன் மும்பை. ஸோ மும்பையில் பந்தரகுல்லா காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற ஸ்ட்ரீட்டில் இந்த ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. எதோட ஹெட் ஆஃபீஸ்? செபியோட ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. அதுக்கு 4 ரீஜனல் ஆஃபீஸஸ் இருக்குது. நார்தர்ன், வெஸ்டர்ன், ஈஸ்டர்ன், சதர்ன் அப்படிங்கிற மாதிரி நார்த் நேம் கொடுத்துருக்குறோம். அதோட ஆஃபீஸஸ் நேம் எங்கெங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி, கொல்கட்டா, சென்னை அண்ட் அகமதாபாத். இந்த 4 பிளேஸில் அதோட ரீஜனல் ஆஃபீஸ் இருக்கு. ரைட். நெக்ஸ்ட், பந்தரகுல்லா காம்ப்ளெக்ஸ் பாருங்க, இதுதான் காம்ப்ளெக்ஸ். பந்தரகுல்லா காம்ப்ளெக்ஸ் இதுக்குள்ள தான் அது செபி ஆஃபீஸ் இருக்கு. த்ரூ அவுட் இந்தியாவில் மொத்தத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறவன் இவன் தான். அந்த ஷேர், பாண்ட், ஸ்டாக்ஸ் எல்லாமே, பையிங் அண்ட் செல்லிங் ஷேர்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ், அதே மாதிரி நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாத்தையுமே அதை டீல் பண்ணுறது, அதை கண்ட்ரோல் பண்ணுறது, தேவையான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணுறது யாருன்னா இந்த காம்ப்ளெக்ஸ்குள்ள இருக்கக்கூடிய செபி ஆஃபீஸ் தான். ரைட். நெக்ஸ்ட், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க. இது அடிக்கடி நம்ம கொஷின்ஸ்ல கேட்பாங்க உங்களுக்கு. த செபி த மேனேஜ் பை த மெம்பர்ஸ் த கன்சிஸ்ட் ஆஃப் ஃபாலோயிங். என்னென்ன கேட்டகரியில் அசிஸ்டன்ஸ் டைரக்டர்ஸ் இருக்காங்க, எப்படியெல்லாம் அதோட ஸ்டீலிங் இருக்கு, அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் செபி. முதல் ஹெட் இருக்கக்கூடிய ஆட் பேர் டைரக்டர். அவருக்கு கீழே 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்கிறாங்க. அடிஷனல் டைரக்டர் அல்லது ஜாயிண்ட் டைரக்டர்னு சொல்லுவாங்க. அவருக்கு கீழே டெப்டி டைரக்டர் அல்லது அசிஸ்டன்ட் டைரக்டர்னு பார்க்கலாம். அதே மாதிரி அடிஷனல் டைரக்டர் அதோட அட்மினிஸ்ட்ரேஷன், டெப்டி டைரக்டர் அதோட அட்மினிஸ்ட்ரேஷன், அசிஸ்டன்ட் டைரக்டர் அவரும் அட்மினிஸ்ட்ரேட்டர், செக்ஷன் ஆஃபீஸர் அதுவும் அட்மினிஸ்ட்ரேஷன். இது எல்லாமே அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலில் வருது. இது எல்லாமே மெயின் டைரக்டர் லெவலில், இது எல்லாமே அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலில். 3வது டெக்னிக்கல் லைன். ஸோ டெக்னிக்கல் டைரக்டர் அல்லது ஜாயிண்ட் டைரக்டர் சிஸ்டம் வாங்க, டெப்டி டைரக்டர் சிஸ்டம் அப்படிம்பாங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர் சிஸ்டம் பாங்க. அடுத்தது டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஃபார் அவர் ப்ரோக்ராமர் அப்படிம்பாங்க. அடுத்து வந்து பார்த்தா ரெகுலேஷன் ஆஃப் செபி. இந்த ரெகுலேஷன் ஆஃப் செபி எப்படி வேலை செய்யுது, எது சூப்பர்வைஸ் பண்ணுது, எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணுது, எப்படி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுது, எதெல்லாம் அதை கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிறதுக்கு ஒரு 6 ஹெட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், மானிட்டரிங் த ஒர்க் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட். மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது அதாவது ஒரு ஃபார்முலாவே சொல்லுவாங்க. மியூச்சுவல் ஃபண்டுக்கு லிட்டில் ட்ராப்ஸ் ஆஃப் வாட்டர் மேக் எ ஓஷன். தமிழில் சிறுதுளி பெருவெல்லம் அப்படிம்பாங்க. இந்த சின்ன சின்ன கம்பெனி பெரிய பெரிய கம்பெனிக்கு ஈக்குவலாக ஷேர் இன்வெஸ்ட் பண்ணணும்னா அவங்களால முடியாது. அப்போ அந்த சின்ன சின்ன கம்பெனியும் நடுத்தர கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஷேர் அமௌண்ட்டை இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மியூச்சுவல் ஃபண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாமே கலெக்டிவ் பூல், கலெக்டட் டுகெதர் ஆஃப் மணி, தே இன்வெஸ்டட் இன்டு லார்ஜ் கம்பெனிஸ். எண்ட் ஆஃப் த இயரில் கிடைக்கக்கூடிய லாபத்தை அவங்களுக்கு ஷேரிங் பண்ணி பிரித்து கொடுத்துருவாங்க. அதுதான் இது மியூச்சுவல் ஃபண்டை ரெகுலேட் பண்ணுறது. 2வது, ரெஸ்ட்ரிக்ட் இல்லீகல் ப்ராக்டிஸ். ஸோ இல்லீகலாக எந்த பிஸ்னஸும் செய்கிறதுக்கு அளவே பண்ண மாட்டாங்க. எந்த புரோக்கரும் எந்த ஸ்பெகுலேட்டரும் இல்லீகல் பிஸ்னஸே இதில் பண்ண முடியாது. அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறது இவங்களோட டியூட்டி. playing a great role in protecting investor interest. ஸோ இன்வெஸ்டார் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கானோ அவனோட இன்ட்ரெஸ்ட் சேஃபாக இருக்கணும். அட் த சேம் டைம் இன்வெஸ்டாரோட மணியும் சேஃபாக இருக்கணும். அதை ரெண்டையும் ஃபாலோ பண்ணுறது தான் இவங்களோட ஒர்க்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெகுலேட் ஒர்க்கிங் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மும்பை ஆஃபீஸ் தலால் ஸ்ட்ரீட், அங்கே தான் மும்பை ஆஃபீஸில் தான் இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபீஸ் இருக்குது. அது என்எஸ்சி, பிஎஸ்சி, ஓவர் த கவுண்டர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா எல்லாத்தையுமே டீலிங் பண்ணுறது தான் இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கரெக்டாக ரன் ஆகிட்டு இருக்கா, கரெக்டாக வேலை செஞ்சுட்ருக்குறாங்களா, அவங்க ஒர்க்கை பர்ஃபெக்டாக பண்ணுறாங்களா, அதை வாட்ச்வேர்டு பண்ணுறதும், ரெகனைஸ் கொடுக்குறதும், லைசன்ஸ் கொடுக்குறதும், ஆத்தரைஸ்டு பண்ணி கொடுக்குறதும் இந்த செபியுடைய ஒர்க்.
அடுத்தது கண்டக்ட் ஆடிட் இன்ஸ்பெக்ஷன். ஸோ அவனுக்கு சூப்பர்வைஸ் பண்ணுறது மட்டும் பெரிய விஷயம் இல்லை, அப்பப்போ திடீர்னு போயிட்டு அந்த கம்பெனி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபீஸில் போயிட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களா, அக்கௌண்ட்ஸ் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்களா, எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கா, அப்பப்போ ஆடிட் பண்ணுறதும் இந்த செபியுடைய ஒர்க். லாஸ்ட் ஒன், த ப்ரொஹிபிட்ஸ் இன்சைடர்ஸ் ஆக்டிவிட்டி. இன்சைடர்ஸ் உள்ளுக்குள்ளேயே தனிப்பட்ட விதமாக டீலிங் வச்சுக்கிறது, தனிப்பட்ட முறையில் அந்த மேனேஜர்ஸ் ஆஃபீஸர்ஸ்குள்ளே ஏதாவது இன்டைரக்ட் இல்லீகலாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத வாட்ச் பண்ணுறதும் இவங்களுடைய ஒர்க்கு. அடுத்தது ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் செபி. ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் செபின்றப்போ ஃபர்ஸ்ட் ஒன், ரெகுலேஷன் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ரெகுலராக ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் போயிட்டு இருக்கா. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுனாவே மெயினாக என்ன பண்ணுறோம், அந்த என்எஸ்சி பிஎஸ்சி மார்னிங் 9:15 ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஈவினிங் 3:30 க்ளோஸ் பண்ணுறாங்க. அதுக்குள்ள அந்த லிஸ்டிங் பண்ணக்கூடிய நிஃப்டி ஃபர்ஸ்ட் 50 கம்பெனி, அந்த சென்சேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சொல்லக்கூடிய அடுத்தது த பிஎஸ்சி 30 கம்பெனிஸ், அதோட ரெகுலேஷன் பார்க்கறது. ப்ரொடெக்ஷன் ஆஃப் த இன்வெஸ்டார், இன்வெஸ்டாருடைய இன்வெஸ்ட்மெண்ட் சேஃபாக பார்த்துக்கிறது. அது ஷேராக இருந்தாலும் சரி, பாண்டாக இருந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் சரி, அதை செக்யூர் பண்ணுறது, ப்ரொடெக்ட் பண்ணுறது இவங்களோட ஒர்க்கு. அதே மாதிரி செக்கிங் த இன்சைடர் ட்ரேடிங். இன்சைடர் ட்ரேடிங் கரெக்டாக போயிட்டுருக்கா, அதில் ஏதாவது ராங் இன்ஃபர்மேஷன், ராங்காக பிஸ்னஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத வாட்ச் பண்ணுறதும் இவங்களுடைய ஒர்க்கு. அதே மாதிரி கண்ட்ரோல் ஓவர் புரோக்கர்ஸ். புரோக்கர்ஸ் அவன் இஷ்டத்துக்கு செயல்பட முடியாது. கம்பெனி என்ன சொல்லுதோ, அந்த செபி என்ன கொடுத்துருக்கிறானோ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி தான் அந்த புரோக்கர்ஸ்னால் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ரெமிசார், ஆத்தரைஸ்டு கிளர்க், தார்னிவாலாஸ், அந்த மாதிரி நிறைய ஹெட்டிங்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். சரி, ஜாபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தான் நம்ம வந்து புரோக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்களுடைய ஒர்க்கு என்ன இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன், ரெகுலேஷன் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது த ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டிவ் செபி டு ரெகுலேட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் டு எஃபிஷியன்ட் சர்வீஸ். எஃபிஷியன்ட் சர்வீஸ் கொடுக்கறது, ப்ரொவைட் பண்ணுறது, அவங்களுக்கு தேவையான ஆப்ரேட்டிங் சைக்கிளை ரெடி பண்ணி தர்றது அவங்களோட ஒர்க்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ப்ரொடெக்ஷன் ஆஃப் த இன்வெஸ்டார் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட கேபிட்டலை சேவ் பண்ணுறது. Therefore, it is an important protection of the interest or invest. The protection of the interest of the investor means protecting from the wrong information. Wrong information கொடுக்காம கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுத்து ஒரு கம்பெனி பர்ச்சேஸ் பண்ணணும்னா அந்த இன்வெஸ்டார் அவன் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருக்கா அதை அனலைஸ் பண்ணி அவன் வெளியிடுறதுக்கு முன்னாடியே அதை செபி அதை ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி தான் வெளியிடும். இதன் மூலமாக என்ன ஆகுமான அந்த இடத்துல the companies their prospectus reducing the risk of delivery and payment of etc. The format SEBI is the control of the investor அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. Protection of the investor. அடுத்தது செக்கிங் த இன்சைடர் ட்ரேடிங். இன்சைடர் ட்ரேடிங் அப்படிங்கிறது மெயினாக என்னன்னு கொடுத்துருக்கோம் பாருங்க. The buying and selling of securities by the direct borrower. டைரக்ட் ப்ரமோட்டர் யார் இருக்காங்களோ அவங்ககிட்ட டைரக்டாக டீல் பண்ணுறாங்க. த அக்சஸ் அண்ட் கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன், சீக்ரெட்டான இன்ஃபர்மேஷன் சீக்ரெட்டாக இருக்கணும், எல்லா இன்ஃபர்மேஷனும் லீக் பண்ணக்கூடாது. திஸ் த கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் டு அஃபெக்ட் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த ஜெனரல் இன்வெஸ்டர். So the general investor, how they deal the business, then the brokers, how they deal in the business, the investor have to check the tendency, அவனோட நிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பற்றியும் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கோ அந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ கரெக்டாக பண்ணுறாங்களா இன்சைட் ட்ரேடர்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறதும் இவங்களுடைய ஒர்க். நாலாவது பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் ஓவர் புரோக்கர்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன இருக்கோ அதன்படி தான் புரோக்கர் பையிங் அண்ட் செல்லிங் செய்யணும். அவன் இஷ்டத்துக்கு அமௌண்ட்டை வச்சு பையிங் செல்லிங் செய்ய முடியாது. அதை தான் தெளிவாக கொடுத்துருக்கான். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு சூப்பர்வைஸ் தம் செக் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த புரோக்கர் த அதர் மிடில் மேன் இன் ஆர்டர் டு கண்ட்ரோல் த கேபிட்டல் மார்க்கெட்டாகவே லாங் டேர்ம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். The activities it was necessary establish the SEBI எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதை கரெக்டாக செக் பண்ணுறதும் புரோக்கர்ஸை ஃபாலோ அப் பண்ணுறதும் இவங்களுடைய ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இதெல்லாமே ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் செபி. அதில் நாம 5 ஹெட்டிங். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபங்க்ஷன் ஆஃப் செபியினுடைய பணிகள், ஃபங்க்ஷன், முக்கியமான பணிகள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறப்போ, த செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபுல் நேம் சொல்ல முடியாது, அதாவது நம்ம ஷார்ட்டாக என்ன சொல்கிறோம், செபி, செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியாவுக்கு பதிலாக செபின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இட் இஸ் அ நோடல் ஏஜென்சி இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் த ஃபைனான்சியல் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்.
ஸோ செபி பர்ஃபார்ம் த கீ, அவனோட மெயினாக 3 விஷயம் அவன் செய்கிறான். ஃபர்ஸ்ட் ஒன் குவாசி லெஜிஸ்லேட்டிவ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃப்ரேம் பண்ணுறான். அடுத்தது ஜுடிஷியல் குவாசி, ஜுடிஷியல் அந்த கோர்ட்ஸ் எப்படி இருக்குது செயல்படுதோ அதற்குண்டான செயல்பாடுகளையும் எக்ஸிக்யூட் பண்ணுறதும், அதே மாதிரி ரெகுலேஷன்ஸ் கண்டக்ட் இன்வெஸ்டிகேஷன் ரெகுலேஷன் பண்ணுறதும், அதே மாதிரி என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஆக்ஷன் எடுக்கிறப்ப ஆக்ஷன் எடுக்கிறது, என்ஃபோர்ஸ்மெண்ட் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கறது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கரெக்டாக ஃபாலோ ஆகுதா பாஸ் ஆகுதா, எல்லா செபி ஆஃபீஸ் கூட ரிலேட்டடான எல்லா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் இதை ஃபாலோ பண்ணுறதான்றதை பார்க்கறது அவனோட வேலை. ஃபர்ஸ்ட் சேஃப்கார்டிங் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் இன்வெஸ்டார், முதல்ல என்ன கொடுத்துருக்கான் பாருங்க, சேஃப்கார்டிங் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் இன்வெஸ்டார். ஸோ அந்த இன்வெஸ்டாருடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை சேஃபர் பண்ணுறது, அதுதான் முதல் ஒர்க்கே அவனுக்கு. த அடிக்குவேட் எஜுகேஷன் கைடன்ஸ், அதை பற்றி தெளிவான விளக்கம், அதை பற்றி தெளிவான நாலேஜை அவங்களுக்கு கொடுக்குறது. செபி மேக்ஸ் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் த ஃபாலோட் பை த ஃபைனான்ஷியல் இன்டர்மீடியட் லைக் எ போர்ட்ஃபோலியோ எக்ஸ்சேஞ்ச், அண்டர் ரைட்டர், மர்ச்சன்ட் பேங்கர்ஸ். அந்த மர்ச்சன்ட் பிரேக்கர்ஸ் இருப்பான், அண்டர் ரைட்டர்ஸ் இருப்பான், ஸ்பெகுலேட்டர் இருப்பான், புரோக்கர்ஸ் இருப்பான். அவங்ககிட்ட எல்லாத்துலேயுமே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு என்ன, பையிங் அண்ட் செல்லிங் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பற்றி நூக் அண்ட் கார்னர் எல்லாமே தெளிவான பிக்சர்ஸை அவங்க கொடுத்துருப்பாங்க. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அடிஷ்னலி இஷ்யூ த நோட்டீஸ் புக்லெட் இன்ஃபர்மேஷன், அந்த இன்ஃபர்மேஷனையும் புக்லெட்டையும் பார்த்துட்டு நாம் அந்த இன்வெஸ்டர் என்ன பண்ணலாம், அதை கோ த்ரூ பண்ணிவிட்டு நமக்கு எந்த கம்பெனி ஷேர் வேணுமோ நம்ம அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கிறதுக்கு, சேஃபாக பர்ச்சேஸ் பண்ணிக்கிறதுக்கு செபியுடைய மொதல் ஒர்க்கே டு சேவ் த இன்வெஸ்டார் இன்வெஸ்ட்மெண்ட். அதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டிங் கண்ட்ரோலிங் த பிஸ்னஸ். ரெகுலராக அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கரெக்டாக ரன் ஆகிட்டு இருக்கா. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த ரெகுலராக ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் த்ரூ அவுட் இந்தியாவில் மொத்தம் 24 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. மெயினாக இருக்கிறது 21, அடிஷ்னலாக 3 இருக்குது. நம்ம லாஸ்ட் கிளாஸே பார்த்தோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு எல்லாத்துக்கும்? 7th ஞாபகம் இருக்கா? மொத்தம் 24 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பார்த்தோம், 21 டு காமன். லாஸ்ட் 3 என்னென்ன பார்த்தோம்? OTCI, தென் ஆஃப்டர் த ஹையர் ட்ரேடிங் கம்பெனி, அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன பார்த்தோம் நம்ம? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், NSC, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். சரியா? அப்போ ரெகுலேட் த மேண்டேட்ரி தயர் அபைட் த சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதும் நம்மளோட ஒர்க்கு. அடுத்தது ஃபங்க்ஷன் ஆஃப் சிபியில் 3வது பார்த்தீங்கன்னா கண்டக்ட் த இன்ஸ்பெக்ஷன், இன்ஸ்பெக்ட் பண்ணுறது, என்கொயரி பண்ணுறது, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கரெக்டாக ரன் ஆகிட்டு இருக்கா, எந்த ஒர்க்கும் இல்லாமல் கரெக்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா, அப்ரோப்ரியேட் ரெக்வயர்ட் அதை ஃபாலோ பண்ணுறது, அதை கேரிட் ஃபார்வர்டு பண்ணுறதும் ரெண்டுமே டு இன்டர்மீடியட்ஸை வச்சு ஃபாலோ பண்ணுறது தான் இவங்களுடைய 3வது ஒர்க். 4வது பார்த்தீங்கன்னா பேரிங் இன்சைடர் ட்ரேடிங் செக்யூரிட்டி, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பேரிங் இன்சைடர் ட்ரேடிங் செக்யூரிட்டிஸ் இருக்காமல் நம்ம பார்த்துக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரொஹிபிட்டிங் டிசெப்டிவ் டு அன்ஃபேர் மெத்தட். அன்ஃபேர் மெத்தட், ஃபேர் மெத்தட் இல்லாமல் அன்ஃபேர் மெத்தடாக ஃபைனான்ஷியல் இன்டர்மீடியட்ஸ் யாராவது டீல் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதை செக் பண்ணி அதை கரெக்ட் பண்ணுறது இவங்களுடைய மெயின் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். சரியா? அடுத்தது பாருங்கள், ரிஜிஸ்டரிங் அண்ட் கண்ட்ரோலிங் த ஃபங்க்ஷன். ரிஜிஸ்டர் பண்ணுறது, கண்ட்ரோல் பண்ணுறது. ரிஜிஸ்டர் அப்படிங்கிறது ஒரு புரோக்கர் ஆகட்டும், ஒரு ஸ்பெகுலேட்டர் ஆகட்டும், ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஓப்பன் பண்ணணும்னா முதல்ல நீ செபியில் ரிஜிஸ்டர் பண்ணணும். அவன் அந்த கண்ட்ரோலிங் பண்ணிவிட்டு அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கரெக்டாக ரன் ஆகிட்டு இருக்கா அப்பப்போ வெரிஃபை பண்ணுறது. அவனுடைய ஏஜென்ட் மூலமாகவோ பேங்கர்ஸ், ட்ரஸ்டி, ரெஜிஸ்ட்ரார், மெர்ச்சன்ட் பேங்கர், அண்டர் ரைட்டர், போர்ட்ஃபோலியோ மேனேஜர், இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர், இவங்க எல்லாரையுமே ரெஜிஸ்டர் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி சூப்பர்வைஸ் பண்ணுறது யாருன்னா இந்த செபி தான். அடுத்தது ஃபங்க்ஷன் ஆஃப் செபியில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமானது, நல்லா கவனிங்க. த செபி இஷ்யூட் கைட்லைன்ஸ். எப்படி இருக்குது செபின்னா என்ன, அதோட கைடன்ஸ் தெளிவாக கொடுக்குறோம். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு என்ன, புரோக்கர்னால் யார், அண்டர் ரைட்டர்ஸ்னால் யார், அதோட ஸ்பெகுலேட்டர்னா யார், எந்த ஷேர் எந்த ரேஞ்சில் இருக்குது, லாஸ்ட் எவ்வளோ வருஷமாக ரன் ஆகிட்டுருக்கு, எவ்வளோ இன்கம் வந்திருக்கு, பிஎஸ்சின்னா என்ன, என்எஸ்சின்னா என்ன, அதோட தெளிவான கேரியர் கைடன்ஸ் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இன்வெஸ்டார் கோ த்ரூ பண்ணிவிட்டு இனிஷியல் பப்ளிக் இஷ்யூ, இனிஷியலாக எந்த ஷேரை வாங்குறதா இருந்தாலும் சரி, எந்த பையிங் அண்ட் செல்லிங் டீலிங் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்த கேரியர் கைடன்ஸை கோ த்ரூ பண்ணிவிட்டு இன்வெஸ்டார் தே இன்வெஸ்ட் மணி த பையிங் த ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெயினாக இதில் நம்ம வந்து சொல்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இட் கண்டக்ட் த ரிசர்ச் அண்டு பப்ளிஷஸ் இன்ஃபர்மேஷன். ரிசர்ச் அப்பப்போ என்னென்ன புதுமைகள் இருக்குது அதை பற்றி ரிசர்ச் பண்ணுறது, அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் பெனிஃபிஷியலாக என்னென்ன இருக்குது அந்த இன்ஃபர்மேஷனை எல்லாருக்குமே, நாட் ஓன்லி த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பையர் அண்ட் செல்லர்,
அவனுக்கு தேவையான கைடன்ஸ் கொடுக்கறது தான் இவங்களோட மைக். ஸோ இருக்கிற ஒர்க்லேயே பிரதான ஒர்க் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுதான் 7th ஒர்க்கான guidance and information given to the buyer and seller, given to the investor. They protect safer side buying and selling, dealing of the stock exchange. அடுத்தது 8th ஒன் பாருங்க, the SEBI regulate merge. மெர்ஜர்னா என்ன சார்? ஒரு கம்பெனியோட இன்னொரு கம்பெனியை மெர்ஜ் பண்ணுறது, ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட இன்னொரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை மெர்ஜ் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி மெர்ஜர் டு அக்வசிஷன் அந்த மாதிரி ஒரு நிலை இருந்ததுன்னா டு வே டு ப்ரொடெக்ட். அதே மாதிரி அங்கே இருக்கிற இன்வெஸ்டார் இருக்கா இல்லையா, ஒரு கம்பெனியில் இன்வெஸ்டார் இருக்கான், இன்னொரு கம்பெனியில் இன்வெஸ்டார் இருக்கான், 2 இன்வெஸ்டாரையும் நீங்கள் மெர்ஜ் பண்ணுறீங்க. மெர்ஜ் பண்ணுறப்போ அந்த இன்வெஸ்டாருக்கும் பாதிப்பு இருக்கக்கூடாது, இந்த இன்வெஸ்டாருக்கும் பாதிப்பு இருக்கக்கூடாது. தே ஹாவ் ரிலீஸ்ட் அப்ரோப்ரியேட் கைடன்ஸ். எப்படி நீங்கள் ஷேர் பண்ணணும், எப்படி மெர்ஜ் பண்ணணும், அதோட ப்ரொசீஜர்ஸ் என்ன, அந்த இன்வெஸ்டார் யார், அந்த இன்வெஸ்டார் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான், இந்த இன்வெஸ்டார் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான், அதை மெர்ஜ் பண்ணி அது கைடன்ஸ் கொடுத்து அதை மெர்ஜ் பண்ணுறது மட்டும் டேக் ஓவர் மோண்ட். ஸோ எந்தவித பிரச்சனையும் ஏற்படாமல் அதை எக்ஸ்பென்சிவ் இல்லாமல் ஸ்மால் இன்வெஸ்டார்ஸ் மூலமாக அதை பேலன்ஸ் பண்ணுறது தான் இவங்களுடைய தலையாய பணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அடுத்தது 9th பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டரிங் அண்ட் கண்ட்ரோலிங் த ஃபங்க்ஷன் கலெக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட். எல்லா இடத்துலேருந்தும் இன்வெஸ்ட்மெண்ட்டை கலெக்ட் பண்ணுறோம். எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுறான் பாருங்கள், கலெக்ட் த இன்வெஸ்ட்மெண்ட். தட் இஸ் த மெயின் திங் டு ஸ்கீம் சச் ஆஸ். என்னென்ன இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறான் சார், எது மணி இன்வெஸ்ட் கலெக்ட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா த கண்ட்ரோலிங் த ஃபங்க்ஷன். எல்லா இடத்துலையும் போய் செக் பண்ணுறான். எந்தெந்த இடத்துல நாட் ஓன்லி இன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், they are going to some other places that are controlled by the mutual fund. mutual fund எங்கே இருக்குது, அவன் எப்படி ரன் பண்ணிட்டு இருக்கிறான், அவன் சிறுதுளி பெருவெள்ளம் மாதிரி ஸ்மால் இன்வெஸ்டார்ஸ் கிட்டையும் மீடியம் இன்வெஸ்டார்ஸ் கிட்ட இருந்தும் கரெக்டாக ஃபண்டு கலெக்ட் பண்ணுறான்னா அவங்களுக்கு எந்தவித சேஃபர் சைடாக இருக்காங்களா, அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் சேஃபாக இருக்கா அப்படிங்கிறத சூப்பர்வைஸ் பண்ணுறதும் அதை கண்ட்ரோல் பண்ணுறதும் யார் கையில் இருக்குன்னா இந்த செபி கையில் தான் இருக்குது. டு செபி ஹாஸ் கிரியேட்டட் த ரெகுலேஷன். ரெகுலராக போயிட்டுருக்கா, அதோட கைடன்ஸ் கொடுத்துட்டு அவன் கைட்லைன்ஸ் கொடுப்பான். அப்பப்போ அந்த கைட்லைன்ஸை ஷுட் பி ஃபாலோ த மியூச்சுவல் ஃபண்ட். மியூச்சுவல் ஃபண்ட் அதை ஃபாலோ பண்ணணும். சும்மா கொடுக்கலாம கேரியர் கைடன்ஸ் கண்ட்ரோலிங் கைடன்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுக்குறான்னா அதை ஃபாலோ பண்ணுறது மெயின் எய்ம் என்ன பார்த்தீங்கன்னா த எய்ம் டு மெயின்டைன் இஃபெக்டிவ் சூப்பர்விஷன். எந்த இன்வெஸ்டாருக்கும் எந்த லாஸும் ஏற்படக்கூடாது. இன்ஃபர்மேஷன் சூப்பர்விஷனை கரெக்டாக செய்யணும். அந்தந்த பிளேஸுக்கு போயிட்டு இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிவிட்டு அப்பப்போ நம்ம என்ன பண்ணணும், டக்குன்னு ஸ்பான்டேனியஸாக டக்குன்னு போயிட்டு அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எப்படி டீல் பண்ணிகிட்டு இருக்கான், இந்த மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி ரன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத அவனுக்கே தெரியாமல் சர்ப்ரைஸாக போயிட்டு விசிட் பண்ணி சூப்பர்வைஸ் பண்ணுறது இந்த செபியோடைய ஒர்க்கு. டு மெயின்டைன் சூப்பர்விஷன் டு அவாய்ட் அன்ஃபேர். தேவையில்லாத பித்தலாட்டமான பிஸ்னஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பார்க்குறதும் அதை மாற்றுறதும். ஆன்டி கரெக்ஷன் இன்வெஸ்டார்ஸ் யாராக இருக்கிறாங்களா, இன்வெஸ்டார்ஸ் ஆன்டி இன்வெஸ்டார்ஸ். இங்கே இன்வெஸ்டார் தான் ப்ராப்பராக இருப்பான். சில பேர் என்ன பண்ணுவானுங்க, நம்ம இன்வெஸ்டார் பேர் சொல்லிட்டு வேறு விதமான பிஸ்னஸ் எதாவது பண்ணிட்டு இருக்காங்களா இல்லீகலா, அப்போ அன்ஃபேர் ஆன்டி இன்வெஸ்டாரை பார்க்குறதும் அதை கண்ட்ரோல் பண்ணுறதும் இவங்களுடைய மெயின் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா செல்ஃப் ரெகுலாரிட்டி, ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ரமோட்டிங் செல்ஃப் ரெகுலாரிட்டி இன்டர்மீடியட்ஸ், இடைத்தரகர்கள். நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸ்பெகுலேட்டர் 4 நேம் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? லாஸ்ட் சாப்டர் நடத்தினேன், சொல்லுங்க பார்ப்போம். புல், பியர், லாம்டக், ஸ்டாக். அவன் ஸ்பெகுலேட்டர். அதே மாதிரி புரோக்கர்ஸ் என்னென்ன பார்த்தோம், சாரணைவாலா, ஜாபர்ஸ், ஆத்தரைஸ் கிளர்க், வெரி குட். ஸோ இந்த மாதிரி நேம் இவங்க எல்லாருமே அந்த இன்டர்மீடியட்ஸ் கரெக்டாக வேலை செய்கிறாங்களா, இட் ஹாஸ் எக்ஸ்டென்சிவ் த லீகல் பவர், அந்த லீகல் பவரை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களா, ஹேவிங் செட் டு தி செல்ஃப் ரெகுலேஷன் ப்ரெஃபரபிள் இன்டர்னல் எக்ஸ்டர்னல். உள்ளே இருக்கிற ப்ராசஸ் கரெக்டாக இருக்கா, யூஸ் பண்ணுற ப்ராசஸ் ரெகுலேஷன்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களா. த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த செபி டு மோட்டிவேட் த ஃபைனான்ஷியல் மார்க்கெட். அவங்கள மோட்டிவேட் பண்ணணும். அப்பப்போ சூப்பர்வைஸ் பண்ணுறது மட்டும் பெரிய விஷயம் இல்லை. அங்கே ஏதாவது தப்பு தடை நடந்தால் கூட இது இப்படி பண்ணக்கூடாது, இப்படி நீங்கள் செய்யணும், இப்படி பண்ணால் உங்களுக்கு ஃப்யூச்சரில் ப்ராப்ளம் இருக்காது அப்படிங்கிற கைடன்ஸும் கொடுக்கணும். நாட் ஓன்லி சூப்பர்வைஸ் த மெயின் ஒர்க் ஆஃப் செபி, they give the motivation, they give the guidance, the proper guidance to the officers, to the company holders. அப்போ என்ன ஆகும், அங்கே ஃபியூச்சரில் அந்த தக்கு தடைகள் எதுவும்
தங்கு தடைகள் எதுவும் இல்லாமல் எந்த விதமான இல்லீகல் பிஸ்னஸும் இல்லாமல் அங்கே கரெக்டாக போகும். அப்போ ஃபைனான்ஷியல் இன்டர்மீடியட்ஸ் பொறுத்து கிரியேட் பண்ணி ப்ரொஃபஷனல் அசோசியேட் அதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிற ஆட்களை மேனேஜ் ஹார்ம்ஃபுல் ஆக்ஷன் எடுத்துகிட்டு வந்துட்டு their members can also make use of பவரை யூஸ் பண்ணி அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் ஆஃப் தி இன்வெஸ்டார் கொடுக்கறது தான் மெயின் எய்ம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது பாருங்க, இந்த செபி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மெயின் எம்ஏ ப்ரொடெக்ஷன். இது வரைக்கும் நம்ம பாருங்க, ஆப்ஜெக்டிவ்லையும் அதுதான் பார்த்தோம், ஃபங்க்ஷன்லையும் அதுதான் பார்த்தோம், மீனிங்லையும் அதுதான் பார்த்தோம். ரைட், அடுத்தது 11th one, carrying out step in order to develop the capital market by having capital market long term process ஆன buying and selling of share, bond, securities, short time investment கரெக்டாக போயிட்டு இருக்கா, அதை அப்பப்போ அப்ரோச் பண்ணுறது, அதை அப்பப்போ ஃபாலோ பண்ணுறது, கேரியர் கைடன்ஸ் பண்ணுறது, சூப்பர்வைஸ் பண்ணுறது, இது எல்லா ஸ்டெப்பையும் டே டு டே பார்க்குறது இவங்களோட ஒர்க்கு. லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் த அப்ரோப்ரியேட் ட்ரைனிங். அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். தெரியல என்ன, they will give the training to the intermediates. எப்படி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கேரியர் கைடன்ஸும் ட்ரைனிங்கும் கொடுத்துட்டு அந்த என்வாயன்மெண்ட்டை க்ரியேட் பண்ணி அதன் மூலமாக ஸ்டாக் மார்க்கெட்டை கேன் ஆல்சோ த ப்ரொடெக்ஷன் ஆஃப் த இன்வெஸ்டார் அப்படிங்கிறத பற்றி நாம் இங்கே பார்த்துருக்கோம். அடுத்தது பாருங்க, த லிவிங் ஃபீ அப்படிங்கிறப்போ டாக்ஸ் பே பண்ணுறது. எனி அதர் ஃபார் அதர் டைப் ஆஃப் சார்ஜஸ் கேரிட் அவுட் பர்பஸ் ஆஃப் பையிங் அண்ட் செல்லிங்கில் நீங்கள் எப்பயுமே செல் பண்ணுறப்போ பை பண்ணுறப்போ இருக்காது. ஹியூஜ் அமௌண்ட்டு பையிங் செல்லிங் நீங்கள் பண்ணுறப்போ அதுக்கு ஒரு டாக்ஸ் பேமெண்ட்டு லிவிங் சார்ஜஸ் நீங்கள் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். ரைட், இப்போ பாருங்க, லாஸ்ட் ஹெட்டிங் பெர்ஃபார்மிங் ஃபங்க்ஷன் டெட் மே பி அசைன்டு. இதை அசைன் பண்ணுறது, ஃபாலோ பண்ணுறது பை சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ இந்த டாபிக் இதோட நம்ம நிறுத்திக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் டாப்பிக்கில் நாளைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பவர் ஆஃப் செபி, டிமேட் அக்கௌண்ட்னு என்ன, டிமேட் அக்கௌண்ட்டுக்கு என்னென்ன ப்ரூஃப் கொடுக்கணும், டிமெட்டீரியலைசேஷன்னா என்ன, அதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்க போகிறோம். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி இதோட நம்ம கிளாஸ் முடியுது. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.